படுத்தி கொண்டான் என்று கூறுறாங்க. அவர்களை எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த அசாபு யாரை டார்கெட் பண்ண போகுது? அல்லாஹ்வுக்கு மகன் இந்த பிலாசபி யார் பேசுறாங்களோ அவர்கள் மூலம் இந்த உலகத்தில் ஒரு ஃபசாது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஃபசாது காரணமானவர்களை என்ன பண்ண போறான்? அல்லாஹ் பிடிக்க போறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அதை பற்றிய எவ்வித ஞானமும் அவர்களிடம் இல்லை, அவர்களுடைய மூதாதையரிடமும் இருக்கவில்லை. அவர்களின் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற இந்த பேச்சு எத்தனை மோசமானது. அவர்கள் வெறும் பொய்யைத்தான் கூறுகின்றார்கள். இதை பத்தி அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அசாபுக்கு தகுதியான அந்த கூட்டம் என்ன கொள்கையில் இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கு. இப்ப நீங்க யூரோப்ல எல்லாம் என்ன சிந்தனை? யூரோப்புடைய கடவுள் கொள்கை என்ன? இறைவனுக்கு மகன். அது அப்டேட் ஆகி வந்துட்டே இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ ஆரம்பத்தில் அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்படி சொல்லலை. இந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் அவங்க முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அவங்க அல்லாவுடைய மகன் அப்படின்னா அல்லாவுடைய பிள்ளை, அவ்வளோதான். புரியுதா இல்லையா? அல்லாவுடைய செல்ல பிள்ளை இருக்கு இல்லையா, அந்த டோனில் தான் அவங்க அல்லாவுடைய பிள்ளை அல்லாவுடைய பிள்ளைன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் யூதர்களும் சொல்கிறாங்கல்ல, அல்லாவுடைய மகன் சொல்லி உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொன்னாங்க. அல்லாவுடைய பிள்ளை அப்படின்னா மனிதர்களில் ஒருத்தன் அல்லாஹ் செலக்ட் பண்ணி தத்து எடுத்துட்டான். புரியுதா இல்லையா? அவன் மனித குழந்தை தான், அவனை தத்து எடுத்துட்டான், தனக்கு வாரிசா எடுத்துக்கிட்டான், இப்படி எடுத்துக்கிட்டான் அப்படின்னாங்க. ஆனால் பின்னாடி நாள் பட தான் என்ன சொல்கிறாங்க பைபிளில். அது ஜாகிர் நாயக்குடைய அந்த விவாதம், அப்புறம் அஹமத் தீதாதுடைய அந்த ஆர்குமெண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் இடைச்செருகள். பைபிளில் ஒரே ஒரு வசனம் தான் இருக்கும், பிகாட்டன் சன், அதாவது பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு. இது அபாண்டமான சொல்லுது. புரியுதா இல்லையா? இறைவனுடைய பிள்ளை அப்படின்னா மனிதர்கள் ஒருத்தனை தத்து பிள்ளையா எடுத்துக்கிறது ஒரு பெரிய மேட்டர். அது அவ்வளோ அசிங்கம் கிடையாது. பெற்றெடுத்தான் இறைவன், பிகாட்டன் சன் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி அதை ஆட் பண்றாங்க. அது கிறிஸ்தவர்கள்லேயே சிலர் என்ன பண்றது இல்ல, அந்த வசனத்தை வந்து ஏற்கிறது இல்லை. இந்த வார்த்தை இந்த மேற்குலக கலாச்சாரம் இருக்குல்ல, இவங்க இதைத்தான் இவங்க வந்து ப்ரமோட் பண்றாங்க. பெற்றெடுத்த பிள்ளைங்கிறது என்ன ஆயிரும், ரெண்டு இறைவன்கிறது சமமாயிரும். இது வந்து இதுக்கு முன்னாடி உலகத்தில் எவனும் பேசினது கிடையாது. இதுவும் இதுக்கு முன்னாடி வான பூமியில எவனுமே பேசினது கிடையாது. அதை எந்த அளவுக்கு இரண்டு இறைவன் என்பது எந்த அளவுக்கு அபத்தமான அல்லாஹ் சொல்றான். இவங்க எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றாங்கன்னு இவங்களுக்கு புரியலங்கிற. அல்லாஹ் ஒரு மகனை பெற்றெடுத்துட்டாங்க, கேஷுவலா பேசுறாங்க. அதுக்கு மீனிங் என்ன தெரியுமாடா உங்களுக்கு? அல்லாஹ் சொல்றான். அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? என்னால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் அவனாலேயும் முடியும்னு அர்த்தம். அப்படிதானே? என்ன ஒரு மனித குழந்தைக்கு என்ன ஆற்றல் இருக்கோ அதே தானே இன்னொரு மனித குழந்தைக்கு இருக்கும். அப்போ ஒரு கடவுளுக்கு என்ன ஆற்றல் இருக்கு? வானம் பூமியை நிர்வகிக்கக்கூடிய அந்த சந்திரனை இயக்கக்கூடிய ஆற்றல், சூரியனை இயக்கக்கூடிய ஆற்றல், உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல், மழை பெய்ய வைக்கக்கூடிய ஆற்றல். இந்த ஆற்றல் ஒரு இறைவனுக்கு இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அல்லாஹ் சூரியனை பிடிச்சி ஒரு ஃபோர்ஸ்ல இயக்கிட்டு இருப்பான். இந்த அல்லாவுடைய